நான் எங்கள் அம்மா முன்னாடியும் எங்கள் ரசிகர் முன்னாடியும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது சொன்னப்புறம் அதை பற்றி பேசலாம் சார். உங்களோட அரசியல் வருகை அறிவிச்சதுக்கு அப்புறம் எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போறீங்க? உங்கள் ரசிகர்களோட பெரும்பாலான கருத்து தாவேக்காக நீங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கமெண்ட்ஸ்லையும் தாவேக்காங்கிற பதிவு வந்து அதிகமாக இருக்குது. எப்படி சார், யார் கூட வரணும், எந்த டைமில் வரணும், எப்படி வரணும், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் ரசிகர்கள் முன்னாடி சொல்லுவேன். அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் சார், அதெல்லாம் பர்சனல் விஷயம். ஒரு சில ஃபோன் வந்திருக்கு, எல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு என்ன நான் ட்ரெஸ் வச்சு நடக்கும்போது எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் நான் போய் ஹெல்ப் கேட்டிருக்கேன் சார். எல்லாரும் வந்து எனக்கு எதிரி இல்லை, எல்லாரும் எனக்கு நண்பர் தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் வாங்கி பெரியவங்ககிட்ட எல்லா கட்சி தலைவரும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னோட முடிவை சீக்கிரமா அறிவிப்பேன் சார். ரஜினி அவர்களோட இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? உங்களோட அரசியல் இந்த மூவ்மெண்ட், அதாவது வரவேணான்றது ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா, உரையாடுனீங்களா, கலந்தாலும்? அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நான் எல்லாம் பண்ணுறேன். ஏன் சார்? புரியல. அண்ணாமலை யார் வேணா வரலாம் சார், நல்லது பண்ணுறதுக்கு யார் வேணா வரலாம்ல. ஸோ அண்ணாமலை சார் மட்டும் இல்லை, அவர் நல்லா படித்தவர், நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவர். ஸோ புது ஆளுங்க வர்றது நல்லது தானே சார். ஆல் தி பெஸ்ட். ஆமா சார், என் முடிவை தெரிவிச்ச அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. கொஞ்சம் சீக்கிரமாவே சார். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு புது விஷயத்த நம்ம முன்னெடுத்து போறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான தேதியை சார் உங்களெல்லாம் கூப்பிடாமையா சார் பண்ணிடுவோம். ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர்லேருந்து வளர்ந்து வரைக்கும் என் பத்திரிகையாளர் எல்லாருமே என் கூட வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. எல்லாம் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீ கூட வந்திருக்கீங்க. நீங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். உங்களை எல்லாரையும் கூப்பிடுவேன், எல்லா ப்ரெஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன், எல்லாரையும் பார்ப்பேன். ஸோ உங்ககிட்ட சொல்லாமல் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டேன் சார். விஜயோட ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. என்ன சார்? புரியல. விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேகா தொண்டர்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? விஜய் சார் ரசிகர்கள் தற்கூரின்னு ஏன் கேட்குறான்னு கேட்குறீங்களா? விமர்சனம் பண்றாங்க எல்லாரும். சார் எல்லாரும் தற்கூரின்னு சொல்றது வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில் வந்து அது தற்கூரி சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது வந்து தாவேகாவின் அம்புக்குறி. அது தற்கூரி இல்லை, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குறி. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துலையும் நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள வந்து உக்காந்துட்டாங்க. ஸோ அது தற்கொலை இல்லை சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை இப்படி வச்சு அடிக்க வேண்டியது தான், அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மேலே பொறாமப்படுறதா இல்லை அவங்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே வந்து தினமும் விமர்சிச்சுட்டே இருக்கிறதுன்றத விட்டுருங்க சார். யாராக இருந்தாலும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நம்ம என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம எப்படி ஜெயிப்போம், மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து வந்து நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்றத போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ண போறாங்க. என்ன சார்? அதுக்கு அதான் முன்னாடி பதில் சொல்லிட்டேன், சும்மா ரிப்பீட். வேற கேள்வி தம்பி. இல்ல சார், அதெல்லாம் ரூமர் சார். ரூமருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம வந்து எந்த விஷயம் வந்து வெளிப்படையா அவங்க சொல்றாங்களோ அதுக்கு தான் சொல்ல முடியும். நம்ம அரசியலுக்கு வரனா இல்லையன்றது சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் நடிப்பினத்தை பத்தி பேசலாம். விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாரு, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக இது வரைக்கும் பேசவே மாட்டாரு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மா வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க வேணுமா இல்ல செயல்படுறவங்க வேணுமா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். சார், இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களா இருக்கா, ஒருவேளை அரசியல் முடிவை எடுத்த பிறகு அவங்களே உங்களுக்கு எதிராக அந்த சமயத்துல நீங்க எப்படி செயல்படுவீங்க, என்ன மாதிரி? சார், இப்போ இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பார்க்குறேன், என்னுடைய அப்பாவை பார்க்குறேன், வயசானவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஒரு சொந்த மாதிரி தான் சார் பார்க்குறேன். ஒருவேளை நான் என்னுடைய அரசியலுக்கு நான் வந்து என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும்போது அவங்க என்ன இப்போ மட்டும் என்ன அடிக்கலைன்னா நினைக்கிறீங்க,
நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. ஸோ இப்போ நான் விஜய் சார் பற்றி வேறு பேசியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்புன்னு பேசியிருக்கேன், வாடகை வீடுன்னு பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் இன்னும் அடிப்பாங்க, அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்லை நான் சொல்கிறேன், சொல்லி முடிச்சிடுறேன். அடிக்கட்டும், எல்லாமே வந்து விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல, களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். சார், மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்களே பார்க்குறீங்களே, கமெண்ட்ஸ் போய் பாருங்க. நான் போட்ட வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. கண்டிப்பாக மக்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும் சார். சார் நடிக்கவே முடியாது சார், இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு சார். நீ நடிச்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார், நீ உண்மையாக இருந்தால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நான் நடிக்க மாட்டேன் சார், உண்மையாக இருப்பேன் சார். சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்தது, அது தீர்ந்துருச்சா? இல்ல அவரையும் நீங்க அண்ணனா தான் பாக்குறீங்களா? இல்ல அவரை போய் சந்திப்பீங்க? அதை சொல்ல வீடியோலேயே சொல்லிட்டேன்ல சார். சீமான் சார் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருந்தது, அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பார்த்தேன், அவர் தான் அன்பு எது கொடுத்தாலும் அதீதமாக இருக்கும். அண்ணன் ஃபோன் பண்ணி பேசினார், எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சார். இங்கே அரசியலுக்கு நான் வர்றது வந்து சண்டை போடுறதுக்கு வரல சார், வெறுப்பு அரசியல் பண்ணுறதுக்காக வரல. மக்களுக்கு என்னால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்தா அதில் எப்படிலாம் பண்ண முடியுன்ற ஒரே ஒரு ஆசை தான் சார். இதுக்கப்புறம் இங்கே வந்து பணம் சம்பாதிக்கணும், இல்லை இது வந்து பதவியில் உட்காந்துக்கணும், அதுக்கெல்லாம் வரல சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுறேன்னா அங்கே வந்தேன்னா 1,00,000 மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுவேன் சார். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிட்றவங்க, வறுமை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ முடிஞ்சு 1,00,000 பேருக்கு பண்ணுறேன்னா அங்கே வந்து கோடி மெம்பருக்கு என்னால் பண்ண முடியும் சார். சார் ஆனால் லைஃப் இல்லை சார், வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தான் எப்படி செத்தான்றது தான் சார் இருக்கு. நான் சாகும்போது ஊரே அழும் சார். தேங்க்யூ ஸோ மச். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.